அமைச்சரே ஐபிஎல் மேட்ச்சில் பவுடர் நுணுக்கிக்கிட்டு மாத்திரை நுணுக்குனன்னு கதை விட்டார். அவர்கிட்ட உங்களுடைய காவல்துறை ஏதாவது விசாரணை நடத்துச்சா? அவர் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? அப்படி இவங்க சொல்றாங்கன்னா அந்த சமயத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான் நடந்தது. அப்போ ஸ்டேடியம் வாசல்ல இருந்து இவங்க எல்லாம் வந்து அந்த மாதிரியான போதைப் பொருள் விற்றாங்கன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்களா? வெல்கம் டு டாக் ஆஃப் டவுன். சேப்பாக்கம் மைதானத்தில் போதைப்பொருள் சர்ச்சை. சட்டப்பேரவையில் ஆளும் கட்சி vs எதிர்க்கட்சி மோதல். தமிழக சட்டப்பேரவையில் இன்று போதைப்பொருள் விவகாரம் தொடர்பாக ஆளும் கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் போதைப்பொருள் பயன்படுத்தப்பட்டதாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டை முன்வைத்ததாக கூறப்படுகிறது. இதற்கு பதிலளித்த அமைச்சர் கில்லி சரத், அந்த சம்பவம் நடைபெற்றதாக கூறப்படும் காலகட்டத்தில் திமுக ஆட்சிதான் நடைபெற்றது என்ற வகையில் பதிலடி கொடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அப்போது உங்கள் ஆட்சிதானே நடைபெற்றது, உங்கள் ஆட்சி காலத்தில் தானே இந்த விவகாரம் நடந்ததாக கூறப்படுகிறது என்ற அமைச்சர் கில்லி சரத் கேள்வி எழுப்பியதாக கூறப்படுகிறது. இதனால் சட்டப்பேரவையில் போதைப்பொருள் விவகாரம் தொடர்பாக ஆளும் தரப்புக்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையே கடும் அரசியல் மோதல் ஏற்பட்டது. ஒருபுறம் விளையாட்டு மைதானம் போன்ற முக்கியமான இடங்களில் போதைப்பொருள் பயன்பாடு குறித்து குற்றச்சாட்டு எழுப்பப்பட்ட நிலையில், மறுபுறம் அதற்கு பதிலடி கொடுத்த ஆளும் தரப்பு சம்பவம் நடைபெற்றதாக கூறப்படும் காலகட்டத்தில் ஆட்சியில் இருந்தது யார் என்ற கேள்வியை முன்வைத்துள்ளது. இதனால் சேப்பாக்கம் மைதானத்தில் போதைப்பொருள் பயன்பாடு பொறுப்பு யாருக்கு என்ற விவகாரம் தற்போது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.